நம்ம பேசலாம். நான் திரு ஷியாம் அவர்கள்ட்ட ஒரு முக்கியமான பார்வையை களம் எப்படி மாறி இருக்குன்னு திரு எஸ்ஜி சூர்யா குறிப்பிட்டார். 2024 வச்சுட்டா 40க்கு 40 வெற்றி பெற்றோன்னு திமுக சொல்லுது. 200 இடங்களுக்கு மேலே சட்டமன்ற தொகுதிகளாக வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னால் அவர் வேற ஒரு பார்வை வைக்கிறார். இங்கே வந்து 2 கட்சி சேர்ந்து 50% குறைவாக தாங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இன்னைக்கு இருக்காங்க. ஒரு தமிழ்நாடு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வரும். அப்போ களம் மாறுகிறதுங்கிறாரு. அதை அப்படி தான் பார்க்கணுமா திரு ஷியாம், உங்கள் பார்வை? ஒரு கன்ஃபர்மேட்டரி பயஸ் கிரியேட் பண்ணுறது தான். அது என்னோட முதுகலை அரசியல் விஞ்ஞான படிப்பில் எங்கள் பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சார்பு நிலையை தொடர்ந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டே வரணும். அப்போதான் அந்த ஓட்டு வங்கி நம்மகிட்ட இருக்கும். கன்ஃபர்மேட்டரி பயஸ் பிஜேபியை கிரியேட் பண்ணும், நேஷனல் லெவலில் கிரியேட் பண்ணும். இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்போது கன்ஃபர்மேட்டரி பயஸ் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்போ சாதனைகளை சொல்வதன் மூலமாக ஓட்டு வங்கியை பெருக்குதல் அல்லது இருக்கிற ஓட்டு வங்கியை தக்க வைத்தல், எதிர்நிலை எடுப்பதன் மூலமாக அந்த ஓட்டு வங்கியை குலைத்தல். ஆனா கண்டஸ்டட் ஓட் ஷேருக்கும் டோட்டல் ஓட் ஷேருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சூர்யாவுக்கு தெரியாது இல்ல. இப்ப எத்தனை தொகுதிகளில் போட்டி போட்டோம், எவ்வளவு ஓட்டு கிடைச்சது அப்படிங்கறத மட்டும் வச்சு கணக்கு பார்த்தா பிஜேபி ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முந்தின பெர்ஃபார்மன்ஸோட நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது வரும். 2024 பெர்ஃபார்மன்ஸ் 2019 பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணா 14, 19 எத்தனை இடம் போட்டி போட்டாங்க, எவ்வளவு ஓட்டு கிடைச்சது, 24 எத்தனை இடம் போட்டி போட்டாங்க, எவ்வளவு ஓட்டு கிடைச்சது. இது வந்து ஒரு நேஷனல் லெவல் எலெக்ஷன்ல வரும்போது உதாரணமா காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அதிக இடம் கொடுத்துருக்கோம். 10 இடம் கொடுத்தாங்கன்னா 60 இடம் வந்து சட்டமன்றத்தில் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. இதுதான் உண்மையான நிலைமை. எனவே அந்த கம்பேரிசன் எனக்கு பொருத்தமா தெரியல. சர்வசிக்ஷா அவர் அதுல என்ன சொல்ல வந்த, நான் வரேன் சார், என்ன சொல்ல வர்றாருன்னா 50% இடங்களை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இல்லாம கூட்டணிக்கு தர வேண்டிய இடமே வருதா, இப்ப கூட்டணி கட்சிகளை வச்சாதான் வெற்றி வருங்கிற இடத்துல இருந்து இவங்க எல்லாம் அதை அணுகிறாங்களாங்கிற ஒரு கேள்வியை தான் அதுல முன்வைக்கிறார். கூட்டணிகளுக்காக நிறைய ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க 2 திராவிட கட்சிகளும்னு அதை பார்க்கணுமா சார்? கூட்டணி அமைதல் என்பது ஷேரிங் த காமன் ட்ரீம், பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு. கூட்டணி இல்லாம தமிழ்நாடு அரசியலே கிடையாது. இன்னும் சொல்லப்படால் கூட்டணி இல்லாத ஒரு முயற்சி பண்ணது ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான், வேற யாருமே பண்ணல. அப்படி இருக்கும்போது கூட்டணியோட சேர்த்து தான் நம்ம பேசவே முடியும். ஒருத்தர் ஓட்டு ஒருத்தருக்கு எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் உண்மையாவே தரவுகள் கிடையாது. இதெல்லாம் நம்ம கன்ஃபர்மேட்டரி பயஸ் தான். நம்மளே ஒரு சார்பு நிலையை கிரியேட் பண்ணிட்டு அதை உறுதிப்படுத்திக்கிட்டே போறதுதான். இது வேலைக்காகாது. ஆனால் கூட்டணி அமைதல், எதிர்கால கூட்டணி அமைதல், இதை நம்ம யூகிக்கலாம். அதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா இப்ப உதாரணமா ரவீந்திரன் துரைசாமிக்கு ஒரு அனுபவம் இருக்கும், எனக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இதை வைத்து நம்ம அதை யூகிக்க முடியும். அப்படி யூகிக்கும் போது நிலைப்பாடுகள் தான் முக்கியம். அப்போ திமுக ஒரு நிலைப்பாடு, அதிமுக ஒரு நிலைப்பாடு, அப்ப விஜய் ஒரு நிலைப்பாடுனா இந்த மூவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா தங்களை முதன்மைப்படுத்துகிற ஒரு அணி. திரு சீமான் அவர்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னா யாரோடையும் கூட்டணி சேராத ஒரு அணி. இப்படியான நிலைப்பாடுகள் இருந்து அவங்க மாற போறது இல்ல. இன்றைய நிலைமைக்கு இந்த களத்துல நீங்க ஒரு பட்டியல் போட்டதுல பாஜகவையே விட்டுட்டீங்களே? இல்ல, பாஜக நான் விடல. என்ன காரணம் அப்படின்னா, இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க வச்சிருப்பீங்க அப்ப ப்ரையாரிட்டைஸ் பண்றதுல இவங்க முன்னாடி வந்துட்டாங்களா நான் கேட்கறேன். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க, இவங்களா களம் இப்படி இருக்கு அப்படின்னா. ஏன்னா இது இப்போ 2024 பிஜேபி நாங்கள் ஒரு மாற்று அணி அமைக்கிறோம், மாற்று அணியின் மூலமாக ஆட்சிக்கு வரப்போகிறோம், 26 கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்க. விஜய் என்ட்ரிக்கு பிறகு அதிலெல்லாம் மாற்றங்கள் வருதான்னு கேட்குறேன். விஜய் என்ட்ரி வரும்போது ஒரு இயல்பாக ஒரு திரை நட்சத்திரத்துக்கு கிடைக்கிற அந்த பாப்புலாரிட்டியில அவரை பெரிய எஸ்டிமேட்டுகள் ஒவ்வொருத்தரும் போடுறது இயற்கை தான். இவர் யாருடைய ஓட்டு வங்கியை பாதிப்பார், இல்ல சொந்த ஓட்டு வங்கியை எவ்வளவு கிரியேட் பண்ணுவார், அதனாலதான் அதை நம்ம சொல்றோம். மற்றபடி பிஜேபி இன்னைக்கு தேசத்தை ஆளுகிற ஒரு கட்சி. அது கிட்டத்தட்ட 3வது டேர்ம் அவங்களுக்கு. அவங்கள குறைச்சலாம் நம்ம மதிப்பிட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் என்பது, குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் என்பது வெறுமனே வாக்கு அரசியல் அல்ல. அது ஒரு கலாச்சார யுத்தம். அப்ப கலாச்சார யுத்தம் என்று வரும்போது பாரதிய ஜனதாவோட அவங்களோட ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் நமக்கு சூட் ஆகிறதே இல்லை. அந்த இடத்துல தான் பாரதிய ஜனதா சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அவர்களுக்கான கூட்டணி வாய்ப்பு இது எல்லாமே குறைவா தான் இருக்கும். 24 விட 26க்கான வாய்ப்பு குறையுன்றீங்க? கண்டிப்பா குறையும். என்ன காரணம்னா, இப்ப பாமக அது வேற நிலைப்பாடு எடுக்கலாம். என்டிஏல இருக்கிற பிற கட்சிகள் ரொம்ப சிறிய கட்சிகள். அப்போ பாரதிய ஜனதாவிலே நான் ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன், சூர்யாவே பதில் சொல்லலாம். இப்ப வானதி சீனிவாசன் அவர்கள் அதிமுக ஓட்டலாம அவங்க ஜெயிச்சிருவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அதிமுகவுக்கும் சில இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு பாரதிய ஜனதா ஓட்டு தேவை. 5000, 7000, 10,000 கண்டிப்பா தேவை. அதே மாதிரி பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுக ஓட்டு தேவை. ஆனால்
நிலைப்பாடு எப்படி மாறி இருக்கு? அதிமுக பாரதிய ஜனதாவோடு இன்றும் உறவில்லை என்றும் உறவில்லைங்கிற நிலைப்பாடுக்கு போறாங்க. மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லும் போது நம்ம அப்படிதான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பொதுச் செயலாளர் லெவல்ல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. இப்ப திருச்சியில அவங்க கொடுத்த நிலைப்பாட்டுல ஒரு இழகல் தெரிஞ்சது. ஆனா கோயம்புத்தூர்ல அந்த நிலைப்பாட்டுல வந்து ஒரு உறுதி தெரியும். அப்ப பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இல்ல அப்படிதான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்பனா வந்து இன்றைய தேதிக்கு திமுக அதிமுக ரெண்டு தானே பிரதானமா நிக்கும். ஓகே ஓகே, அப்படி அந்த அந்த இடத்துல இருந்து இது ரெண்டு வருது. ஆனா அவர் அதிமுக ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க, பாஜக தவிர்த்து மற்ற எல்லாரோடையும் ஒத்த கருத்துள்ள கட்சிகள் கூட்டணி அப்படின்றத அது என்ன ஸ்ட்ராட்டஜியா பாக்குறீங்க? அது பாமகவுக்கான அழைப்பா அல்லது விஜய்க்கான அழைப்பா அல்லது மற்ற எல்லாருக்குமான அழைப்பு? அதை எப்படி பார்க்கலாம்? பாமகவுக்கான கூட்டணியில் இருக்கவங்களுக்கும் திருப்பி ஓபன் இன்விடேஷன் மாதிரி அதை சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்விடேஷன் தான். இப்ப விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. சமீப காலமாக நடந்து வருகிற பல ரெய்டுகளை நம்ம பார்க்கிறோம். இந்தியாவில் வந்து கூட்டணிகளை உருவாக்குவது, உடைப்பது, புதிய கூட்டணிகளை உருவாக்குவது, இது எல்லாமே வந்து ஈடிதாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்போ அதுல அதன் பின்னணியில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கலாங்கிற சந்தேகம் இருக்கு. அப்படின்னா வந்து எந்த நிலைப்பாடு வீசிக்கல? ரெண்டு நிலைப்பாடு அங்க இருக்கு. ஒண்ணு வந்து இருக்கிற கூட்டணியில தொடர்தல், இன்னொன்று இருக்கிற கூட்டணி வேண்டாம், எவ்வளவு நாள் தான் நம்ம ஒரு கூட்டணியிலே இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் வால் பிடிக்கிறது. அதே நிலைப்பாடு பிற கட்சிகளுக்கு இருக்கும். அப்போ திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு உள்ள ஒரு அணிக்கு வர்றது வந்து விசிகாவோட ஒரு பிரிவு ஆதாயம். வேற எங்கேயாவது போயிட்டாலும் அதே தானே சொல்லப்படும். நீங்க வால் பிடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா? அப்ப கூட்டணியில தலைமை தாங்காத வேற யாரோட சேர்ந்தாலும் அதே தன்மை தானே? அதே தன்மை தான். ஆனா வந்து திமுக என்கிற அந்த ஆளுங்கட்சியை எதிர்க்கிற இடத்துல அவங்க ஒன்று சேருவாங்க இல்லையா? ஒத்த கருத்துடைய அந்த பிராக்கெட்டுக்குள்ள அவங்க போய் சேருவாங்கல்ல. இல்ல ஒத்த கருத்துக்கு வழக்கமா திரு ரவீந்திரன் துரைசாமி ஒரு கருத்தை வைப்பார். அது மேபி இப்போ ஒருவாரா இருக்கும். திமுக கொடுக்கறது சீட்டு, மற்றதெல்லாம் அது வந்து போட்டியிடறதுக்கான இடங்கள் தான் அப்படின்னு சொல்லுவார். எம்எல்ஏ சீட்டு முக்கியமா, இடம் முக்கியமா அப்படின்னு ஒன்று சொல்லுவாரு. இப்போ அதை அப்படி பார்க்க மாட்டாங்களா? அப்படி பார்ப்பாங்க. ஆனா ஒரு 30% 35% ஓட்டு வங்கியை திரட்டக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு அலையன்ஸுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னா போதும். ஓகே, அப்ப களம் வந்து டஃபா மாறிடும். இப்போ அதிமுக கிட்ட இப்போ இன்றைய தேதிக்கு வந்து நான் 20% நான் எடுத்துக்கிடல. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு 5% கூடும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப 25% ஓட்டு வங்கி அதிமுக இருக்கு. அதை 35 உயர்த்துவது எப்படி? இவ்வளவுதான் கேள்வி. ஏன்னா விஜய சேர்த்து என்கிற அந்த கால்குலேஷன்ல இருந்து அவங்க மாறி வந்திருப்பாங்க. 35% காட்டுற மாதிரியான ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபடும் போது மிக இயல்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்ப மொழி சிறுபான்மையினர் ஓட்டு அது விஜய் பக்கம் சாயுதோங்கிற சந்தேகம் இருக்கு. தேமுதிகவோட வந்து திமுக வந்து மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை ஈடுபடும். ஏன்னா அந்த ஒரு 2% 3% இருந்தாலும் அது முக்கியம். தமிழ்நாட்டில் வந்து 1000 ஓட்டுக்கு 5000 ஓட்டுக்கு தானே நம்ம எல்லாருமே கூட்டணி கணக்கு போடுறோம். அப்ப இயல்பாக இது இன்னும் டைம் இருக்கு. ஆனா ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, நான் எந்த தேர்தலையும் சந்தித்திராத அளவுக்கு இந்த தேர்தலில் ஒரு 15 மாசம் 18 ஒரு லார்ஜர் பிக்சர் சொல்றீங்க சார். 25% 35% மாற்றுவதற்கான முயற்சி அதிமுக மேற்கொள்ளும், சரியாதான். ஆனா இப்ப செக்மெண்டா அந்த வாக்குகள் இருக்கா? இப்ப திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான வாக்குகளை பெறுவது எப்படி? அதான இப்ப 24 தேர்தல் முடிவுலேருந்து அவங்களுக்கு சவாலா இருக்க முடியும் அதிமுகவுக்கு குறிப்பா. ஏன்னா அதிகமான இடங்கள் அவங்க 3வது இடத்துக்கு சென்றது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த பகுதியில் வருதுன்னா அதை எப்படி அதுக்கான கணக்கு இல்லாமல் வெறுமனே 35 ஆச்சுனாலே அது வெற்றியை பெற முடியுமா அப்படி கேட்குறேன். அந்த இடத்துல காலப்போக்கில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சமரசம் செய்து கொள்வார் என்பதுதான் எனது பார்வை. எந்த அரசியல்வாதிக்கு வெற்றி முக்கியங்க. அப்போ இந்த 5 வருடத்தை விட்டா திருப்பி இன்னொரு 5 வருடம் நம்ம காத்திருக்க வேண்டியது வரும். அதற்கான சின்ன சின்ன சமரசங்களை செய்து கொள்வதற்கு தயாராக இருப்பார். விஜயோட சமரசம் செய்து கொள்ள கூட தயாரா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க எடுத்த நிலைப்பாடுங்கிறது மாறி போன பிறகு இனி சமரசம் எடுக்க முடியாது. அப்போ ஒரு 10% ஓட்டு வங்கியை உயர்த்துவது இல்ல, அதுல என்ன மாற்று வந்துச்சு சொல்றீங்க எனக்கு புரியல. விஜயோட சமரசம் செய்ய தயாரா இல்ல. விஜய் வந்து முதல்ல அவரோட மாநாட்டு பேச்சு, அதுக்கு பிறகு வந்த தீர்மானங்கள், இது எல்லாத்துலயும் என்ன தொனி தெரிஞ்சது அப்படின்னா வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு, பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப மயிலரகால தடவுற மாதிரியான எதிர்ப்பு, இவ்வளவுதான் இருந்துச்சு. ஓகே. ஆனா இப்போ ஆஃப்லைட் இப்போ தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசுற தமிழக வெற்றி கழக பேச்சாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள்லாம் திமுக அதிமுக ரெண்டையுமே கிட்டத்தட்ட சமதூரத்துல வச்சு பாக்குற மாதிரி தான் தெரியுது. அதிமுக மீதான தாக்குதலும் தெரியுது. அப்போ இதை மேலும் வளர விட்டார், அதாவது உதாரணமா விஜயோட கூட்டணி தான் என்கிற மாதிரியான ஒரு செய்தி சுற்று வந்துருச்சுன்னா நாளைக்கு வந்து அது அதிமுகவின் பாலிடிக்ஸ்க்கே ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். இப்ப ஒண்ணுமே இல்ல, திருச்சியில வந்து ஏன் வந்து பாரதிய ஜனதாவின் கூட்டணியை பற்றி மென்மையாக எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, ஏன் வந்து அதற்கடுத்த சில தினங்களில் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டார்?
நடுவுல பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இல்லையா ஒரு ஆள் வெற்றி கோயம்புத்தூர்லயும் ஒரு ஆட்சி விடுறாரு. நிலைப்பாட்டை அவர் மாற்றிட்டார்னு எப்படி சொல்ல சார்? அதாவது அவரால் எங்களுக்கு எந்த இழப்பு வந்துடும், ஜெயலலிதா அவர்களும் அல்லது எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலேருந்து எங்களோட தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க எங்க போயிட போறாங்கன்ற அளவுல தானே அதை சொன்னாரு. வேறு யாரும் வந்து எங்களை எதுவும் செஞ்சிட முடியாதுன்னு கூட நேரடியான சவால் அப்படிலாம் சொல்லி ஒரு நட்பு சக்தியா தான் அவர் ஹேண்டில் பண்ண மாதிரி தெரிஞ்சுது அந்த பதில்ல. விஜயே நட்பு சக்தியா ஹேண்டில் பண்ண மாதிரி பதில தெரிஞ்சது. ஆனா பாரதிய ஜனதா நட்பு சக்தியில அதுல உறுதியா சொல்லிட்டாரு, இல்லன்னு சொல்லிட்டாரு. ஆமா ஆமா. அப்போ அது வந்து நான் திருச்சி ஏர்போர்ட் பேட்டியில அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாடு அவர் காட்டலையே. அப்ப என்ன காரணம்? இப்ப திடீர்னு வந்து அண்ணாமலை வந்து களத்துக்குள்ள தெரிகிறாரு. அண்ணாமலை எப்படி களத்துக்குள்ள வர்றாரு? ஒரு டாக்டர் ஸ்டாப் மேட்டர், அதுக்கு அண்ணாமலை வந்து கருத்து தெரிவிக்கிறாரு. இவ்வளவு நாள் ஒரு கோயம்புத்தூர் பன் பண்றத தவிர வேற என்ன பேசினாரு? இது வரைக்கும் பேசவே இல்லை. அப்போ திருப்பி அண்ணாமலை தான் வர போறாரு. இன்னைக்கு வந்து செய்தி வருது, அண்ணாமலை அவர்கள் தனது பட்டப்படிப்பை முடித்து விட்டார் அப்படின்னு ஒரு 10 பேரோட வந்து ஒரு சர்டிபிகேட் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ இயல்பாக அண்ணாமலை நோக்கி மீண்டும் தமிழக பாரதிய ஜனதா போகிறதோங்கிற ஒரு ஐயம் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கான கதவு ஜன்னல் எல்லாம் சந்து பூந்த கூட அடைச்சாச்சு. அப்படின்னா வேற வழினா விஜயை நீங்க சேர்க்கலாம், நட்பு சக்தி தான், சந்தேகமே கிடையாது. அப்படின்னா விஜய் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா தான் முதல்வர் வேட்பாளர் இல்ல, விஜய் தான் முதல்வர் அப்படின்னு எப்படிங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமா ஒரு பெரிய கட்சி அப்படி ஒரு இடத்துக்கு போக முடியாது உறுதியா, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இருக்காது. திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதோ அந்த கட்சியினுடைய ஒரே தலைமை அப்படிங்கிறதா இருக்காரு. தலைமை அப்படிங்கிறத காம்ப்ரமைஸ் இல்லைங்கிற இடத்துல வரும்போது நிச்சயமா அவருடைய தலைமைக்கு எந்த இடத்துலயும் அவர் வந்து சேலஞ்சா ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள போறதில்லை. திரு பாபு முறையில் குறுக்க விரும்புறாரு, கேட்டு வந்துடுறேன். எஸ் இல்லைப்பா, அண்ணன் ஷியாம் சொல்றது பெரிய ஆச்சரியமா இருக்குது எனக்கு. அதாவது பாரதிய ஜனதா பற்றி கேள்வி கேட்கிற போது திருச்சி விமான நிலையத்தில் மென்மையா கடந்துட்டு போயிட்டார், மென்மையா அதை டீல் பண்ணாருன்னு கேட்கிறாரு. மென்மையாவே டீல் பண்ணல, அதை வச்சு அவர் நல்ல புரிதல் இருந்திருக்கும். அவர் கடந்து போறாரு. அதை 6 இடங்களில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய வாயால பத்திரிகையாளர் சந்திப்பிலே திடமாக சொல்கிறார், என்றைக்கும் என்றைக்கும் என்றைக்குமே இல்லைன்னு. மீண்டும் மீண்டும் அதை கேட்கிற போது ஏதோ ஒரு நெரேட்டிவ் யாரையோ சொல்லி செட் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இது ஒரு அறம் சார்ந்ததாக இருக்காது என்பதை தாண்டி பாமக சேர்ந்து வந்ததுனால அதை கடந்து போயிருக்கலாம், இல்ல அப்படி கூட எடுத்துக்கலாம். அதுதானே இருக்க முடியும். மற்றபடி நீங்க எப்படி வந்து அவர் அதனால நீ அப்படி கூட எடுக்கவே இல்லை யாருமே, எந்த பத்திரிகையாளருமே அந்த மாதிரி ஒரு வியூவே பார்க்கல. ஏன் பாஜகவோட இந்த மாதிரி ஒரு மென்மையான போக்கை கையாண்டான்னு சொல்லி 3 முறை இந்த கேள்வி வைக்கப்பட்டது. பாமக இல்லாம தனியாவும் பாஜக பத்தி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அப்பவும் அதுக்கும் அதே பதில். 3 முறை கேட்கும் போதும் அவர் இரிட்டேட் ஆயிருக்கலாம். ஏங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா, நீங்க நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கேன். இப்ப கோவையில வந்து அவர் உறுதியா தானே சொல்றாரு, அதே விஷயத்தை சொல்லிட்டு அதுதான் அண்ணன் கேட்கிறாரு. 3 நாள் கழிச்சு ஏன் திரும்ப அந்த ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் ஏன் எடுக்கிறாருன்னு சொல்லி. அதான் நாங்கள் அதை கடந்து தான் சொல்றோமே தவிர எங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்ல. அதனால தயவு செஞ்சு இதோட விஜய் விஷயத்துல அப்படி இல்ல, அது நம்ம சொல்லவே முடியாது. நம்ம எப்பவுமே யாருக்கிட்டயுமே எக்ஸெப்ட் பாஜக டிஎம்கே. ஓகே ஆமா ரைட். ஓகே ஓகே நான் வர திரு ஷியாம், எஸ் நான் உங்க கருத்துல இருந்து அப்படியே ஒரே ஒரு பாயிண்ட் தான். இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் இந்த சினிமா ஸ்டார் பொலிட்டிக்கல் என்ட்ரியை பத்தி, அதுல எம்ஜிஆர் பற்றி நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா என்டிஆர் 82 கட்சியை தொடங்கி 83 ஜனவரியில் ஆட்சியை பிடித்தார் என்றால் என்டிஆர் கதாநாயகன் இல்லை கடவுள் என்கிற பாயிண்ட் அந்த கட்டுரையாளர் வலியுறுத்தி இருந்தார். எனவே என்டிஆரோட வெற்றி விஜய் வெற்றியானா விஜய் வந்து கதாநாயகன், அவர் கடவுள் கிடையாது. நிச்சயமா கடவுள் பாத்திரமோ எதுவுமே நடிக்கல. அப்ப விஜயோட ஓட்டு வங்கிக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல, எல்லா அரசியல் தலைவர்களும் வச்சிருப்பாங்கல்ல, அது அதிமுக அதுக்கு விதிவிலக்கு இல்ல. திமுக நிச்சயமா வர போறதே இல்ல. அதிமுக வருமா என்பதுல எனக்கு வரவே மாட்டார்கள் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா மீண்டும் வந்து அந்த எம்ஜிஆர் பாலிடிக்ஸ்ல இருந்து எப்படி விஜய் பாலிடிக்ஸ்குள்ள போக முடியும்? ஓகே ஓகே ரைட். ஓகே முக்கியமான கேள்வி வச்சிருக்கேன், நான் பேசுறேன்.